அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். நீங்கள் பேருந்தில் பயணிப்பவரா? கண்டிப்பாக இந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கும். நான் பள்ளி முடிஞ்சு பேருந்தில் வரும்போது நிறைய முறை இந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது மியூசிக் அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷன்ஸோடைய ஷார்ட் ஹேண்ட். எப்பெல்லாம் நம்மளோட வார்த்தை தடுமாறி நிற்கிறோமோ, வேர் வேர்ட்ஸ் ஃபெயில் மியூசிக் ஸ்பீக் போல வார்த்தை தடுமாறி நிற்கும் போது அந்த வார்த்தைகள் பாடலாக வெளிப்படும் போது உண்மையாலுமே அது ஒரு குட் ஃபீல். அது நல்ல ஒரு ஜன்னலோர ஒரு இருக்கையில் அமர்ந்துட்டு மழை வர டைமில் நாம் அந்த பேருந்தில் பயணம் பண்ணும்போது போடக்கூடிய அந்த பாடல், அப்படி ஒரு இதமான தென்றல் காற்றும் பேருந்து பயணமும் அந்த பாடலும் நம்மளை நிறைய நினைவுகளுக்குள்ளே உள்ளே கொண்டு போக வைக்கும். பசுமையாக இருக்கலாம், இல்லை எமோஷன்ஸ் கொஞ்சம் அதில் அதிகமாக கூட இருக்கலாம் அந்த நினைவுகளில். இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கா? மியூசிக் அப்படிங்கிறது ஒரு தெரப்பி தாங்க. உண்மையாலுமே நம்மளை கடந்த காலத்து நினைவுகளுக்கு அழைச்சிட்டு போகும். டக்குன்னு நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல முடியாமல் வார்த்தைகள் ஸ்தம்பிச்சு நிற்கும் போது அது மியூசிக் வெளிப்படுத்தும். 80s சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, தூங்காதே தம்பி தூங்காதையிலிருந்து இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். இது மாதிரி பாடல்கள் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பாடல்கள்னு சொன்னால் ஒரு லிஸ்டே இருக்குதுங்க. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா. அப்புறம் வளையோசை சாங், கண்ணாலனே, நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே, அந்த பாடல் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய பாடல்கள். அப்புறம் காதலன் படத்திலிருந்து என்ன விளையாடி என்ன விளை சாங் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நானாக நான் இல்லை தாயே தான். ஏனோ தெரியல, அந்த மியூசிக் கேட்டால் அப்படியே எனக்கு வருடுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அது பிடித்தமான பாட்டு. அந்த பாட்டை கேட்குறத விட அதை விசுவலாக பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் கண்ணாலனே அப்படி தான். அது வந்து நான் 80s அப்படிங்கிறனால அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய டீனேஜில் இருக்கும் போது வந்த பாடம் அது. ஸோ கண்ணாலனே சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சாங். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாடல் நிறைய இருக்கும். எனக்கு டக்குன்னு இப்போ சொல்ல வரல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோட பகிர்ந்துக்கங்க. என்னோட சிவ ஆத்மிகாங்கிறது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது போக த்ரெட்ஸில் என்னோடய கவிதைகள்லாம் இருக்குது, பாருங்கள், வாசிங்க, நேசிங்க, பிடிச்சிருந்தா பகிருங்க. அது எல்லாருக்குமே இந்த புத்தாண்டானது மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு நாமளும் பாசிட்டிவாக இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாக வச்சுக்குவோம். யாரும் வந்து நமக்கு பூஸ்டர் ஹார்லிக்ஸு போன்விட்டான் எல்லாம் கொடுத்து நம்மளை பூஸ்டப் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் பூஸ்டப் ஆகிக்கணுங்க. சிவாயனம்.